அன்பான இறை மக்களே, பாடுகளின் வெள்ளி என்றும் புனித வெள்ளி என்றும் கருப்பு வெள்ளி என்றும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு பல பெயர்கள் கொடுப்பார்கள். ஏனென்றால் நாம் அதிகமாய் நேசித்த, நம்மை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமாய் நம்மை நேசித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த நாளின் நினைவு என்று. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த நாளின் நினைவு என்று கனத்த இதயத்தோடு வெளி அடையாளங்களில் வெளிப்புறங்களில் வறுமையை வெளிப்படுத்தும் விதமாக இருந்த நமக்கு இன்றைக்கு உள்ளேயும் ஒரு வெறுமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலத்தின் முதல் நாள் விபூதி புதன் தொடங்கி இன்று வரை விருப்ப உணவை தவிர்த்தோம், விருப்ப உடையை தவிர்த்தோம், விருப்ப அலங்காரங்களை தவிர்த்தோம், ஆடம்பரங்களை தவிர்த்தோம். அவற்றின் உச்சமாக இன்றைக்கு அந்த வறுமையெல்லாம் உள்ளத்திலே உள்ளூர நிறைந்து அது பூரித்து வெளிவருகிறது. ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பின் நினைவு என்று. இந்த பாடலோடு இந்த மறையுரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கல்வாரி மாமலை ஓரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வடிந்தோடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலை ஓரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வடிந்தோடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கண்களை மூடி ஒரு நிமிடம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி நோக்கிய பயணத்தில் தன்னுடைய உயிரை ஆண்டவருடைய கரங்களில், தன் தந்தையுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக நடந்த காட்சிகளை கற்பனையாக நினைத்து பார்த்தால் கூட மூடியிருக்க கண்கள் உடனடியாக திறந்துவிடும். ஏனென்றால் கல்வாரி நோக்கிய பயணத்திலும் கல்வாரியிலும் ஆண்டவர் சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை என்பதைத்தான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். பெயர் சொல்லி அழைத்த சீடர்கள் அதோகதி என்று விட்டு ஓடிவிட்டார்கள். எனக்கு பிறகு இந்த சீடகுலத்தினுடைய தலைவனாக இருந்து வழி நடத்துவான் என்று நினைத்த பேதுரு எச்சரிக்கை கொடுத்தும் மும்முறை இவரை தெரியாது என்று மறுதளித்து விட்டு ஓரமாய் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதனாய், சாமானியனாய் மாறி போய்விட்டான். தன்னிடம் புதுமைகளையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் அடக்குமுறைக்கு பயந்து ஒண்டி ஒடுங்கி நிற்கிறார்கள். என் தந்தையுடைய விருப்பத்தை ஏற்று அத்துணை துன்பங்களையும் தாங்கி நிற்கிற என்னை ஒரு கோழையாக, திறனற்றவனாக, செயலற்றவனாக நினைத்து முகத்தில் காரி உமிழ்ந்து கொக்கரித்து கொண்டாடுகிற ரோமை படைவீரர்கள் ஒரு பக்கமாக நிற்கிறார்கள். பெற்றெடுத்த தாய் தன் துன்பத்தில் தன்னை அரவணைக்க ஓடி வருகிற பொழுது, அவரை தடுத்து நிறுத்துகிற பொழுது, அன்னையினுடைய முகத்தில் கண்ட ஏக்கத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உக்கி துன்பத்தால் குனிந்து நிற்கிறார். அத்துணை துன்பங்களையும் ஒரு சேர சேர்த்து சிலுவையில் இருகரம் விரித்து கொடுக்கிறார். இதை கடந்து இந்த மனித குலத்திற்கு எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, என் இருகரம் விரிப்பதனுடைய நோக்கமே என் தந்தை விருப்பங்கள் அத்துணையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது ஒரு வெறுமையை, ஒரு நிறைவை நான் உணர்கிறேன் என்று ஆண்டவர் இருகரம் விரித்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்த கல்வாரி கோரத்தின் அந்த நிகழ்வினுடைய நினைவுதான் புனித வெள்ளி. பிரியமான மக்களே, நம்ம எல்லாருமே அன்பு செய்கிறோம், எல்லோரும் அன்புக்காக என்கிறோம், அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ நானே ஒருத்தர் அன்பு செய்கிறேன், நீங்கள் ஒருத்தர் அன்பு செய்கிறீர்கள் அப்படின்னா அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க? பல விதத்தில் வெளிப்படுத்தலாம். வார்த்தையால் வெளிப்படுத்தலாம். எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, உங்களுக்கு எது கேட்டாலும் நான் செய்வேங்க, என் லைஃப்பில் நீங்கள் மறக்க முடியாத ஆளுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையால் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். பெரும்பாலும் அப்படி தான் வெளிப்படுத்துகிறோம். ஒரு சில பேர் பொருட்களை கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவார்கள்.
ஒரு சின்ன நினைவு பரிசை கொடுப்பது, பிறந்த நாள் வந்தால் ஒரு பரிசு கொடுப்பது, நல்ல நாள் பெரிய நாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பது, அவங்களை வெளியில் கொண்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் செய்கிறது மூலமாக தன்னுடைய அன்பை ஒரு சில பேர் வெளிக்காட்டுவார்கள். இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க பெருசாக பேச மாட்டாங்க, எதுவும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அவர்கள் தன்னுடைய அன்பை உடனிருப்பின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள். நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க, நம்மளை பார்த்தா சின்ன ஒரு புன்முறுவல் செய்வார்கள், பார்க்க நேரம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு. ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க, ரொம்ப ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இன்டர்னலாக வாழக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, இன்ட்ராவர்ட் கேரக்டர்ஸ், அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் இன்னொன்று இருக்கு, பார்த்துக்கோங்க. அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த மூன்றையுமே விட்டு தன்னையே கொடுக்கக்கூடிய அன்பை ஒருவர் வெளிப்படுத்தினார். அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையாலும் அன்பை வெளிப்படுத்தினார், பொருளாக கொடுத்து வெளிப்படுத்தி இருக்கிறார், பார்வையால் உடனிருப்பாய் வெளிப்படுத்தினார். ஆனால் இதிலெல்லாம் கிடைக்காத ஒரு நிறைவை, இதை காட்டிலும் என்னுடைய அன்பை எப்படி என்னுடைய சகோதர பிள்ளைகளுக்கு நான் காண்பிக்க முடியும், எப்படி என் பிள்ளைகளுக்கு என் அன்பை காண்பிக்க முடியும் என்று நினைக்கிற பொழுது தன்னையே சிலுவையில் தகன பலியாய் கொடுத்து, பரிகார பலியாய் கொடுத்து ஆண்டவர் தன்னுடைய அன்பை என்பித்து காண்பித்தார். பாவத்தினுடைய கழுவாயாக ஆட்டுக்குட்டியை யூதர்கள் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இயேசு தன்னையே கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்வார் என்று. அதுதான் அன்று சிலுவையில் நடந்தது. அன்பு உரை பிள்ளைகளே, சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமான அன்பின் வெளிப்பாடு. திருத்தூதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தனது சொந்த இரத்தத்தால் தனதாக்கி கொண்டார். தனது சொந்த இரத்தத்தால் தனதாக்கி கொண்டார். பொருளை கொடுத்து அவர் நம்மை மீட்டுக் கொள்ளவில்லை, அல்லது படையை பயன்படுத்தி நம்மை மீட்டுக் கொள்ளவில்லை, அச்சுறுத்தி நம்மை மீட்டுக் கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். பழைய ஏற்பாட்டில் ஆட்டினுடைய இரத்தம் எங்கெல்லாம் தெளிக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருடைய சொந்த இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் தனதாக்கி கொண்டார். அதுதான் பெரிய வெள்ளியாக அமைகிறது. இந்த பெரிய வெள்ளியில மையமாக நாம் பார்க்கக்கூடியது எது என்று சொன்னால் இயேசுடைய சிலுவை. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். தன்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், துன்பங்களும் வேதனைகளும் நிராகரிப்புகளும் அவமானங்களும் இழப்புகளும் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய உள்ளீட்டு காரியங்கள். இவற்றுக்கு மத்தியில் தான் நீங்கள் மீட்பை தேட வேண்டும். அதற்கு நானே ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்று துன்பங்களுடைய வெளிப்பாடாய் தன்னை முழுமையாய் சிலுவையில் கொடுத்து மீட்பை கொடுத்தார். அதுதான் சிலுவை நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற செய்தி. இந்த பெரிய வெள்ளி சொல்லுகிற செய்தி, துன்பங்கள் வழியாக தன்னலம் துறந்த துன்பத்தோடு ஆண்டவரை அணுகி செல்ல அழைப்பு கொடுக்கிறது. சிலுவையை பார்க்கிறான் ஒரு தச்சன். அவனுக்கு அது என்ன தெரிகிறது? ஒரு தச்சருக்கு அந்த ஒரு சிலுவை மரம் ஒரு நேர்த்தியான மரமாக தெரியும். அந்த சிலுவை மரத்தை பார்க்கிற பொழுது இன்னும் அழகாக அதை செதுக்கி இருக்கலாமே என்றுதான் அவர் சொல்ல முடியும். ஒரு இந்து சகோதரர் ஒரு சிலுவையை பார்க்கிற பொழுது அவர் மேக்சிமம் அவருக்கு என்ன தெரிஞ்சிடும்? இது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் அப்படின்றது அவரால் சொல்ல முடியும். அதுவே ஒரு யூதர் பார்க்கிறார் அப்படின்னா அந்த சிலுவை என்ன விதத்துல பார்ப்பாரு? இது தண்டனையினுடைய அடையாளம். அந்த 3 பெரிய பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு யூத சமூகத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை, தெய்வ நிந்தனைக்கும் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையின் மரம், உச்சபட்ச தண்டனையினுடைய சின்னம் சிலுவை என்று அவன் சொல்லுவான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அது எப்பேற்பட்ட ஒரு பொருளை தருகிறது? என்னை நேசித்த, நான் நேசித்த என் ஆண்டவர் உயிர் துறந்த அன்பின் அடையாளம். என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நிவாரணம் தருகிற உன்னத அடையாளம் சிலுவை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த பெரிய வெள்ளி நமக்கு அமைய வேண்டும். 2 மக்கபே 12வது அதிகாரத்தில் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தப்படக்கூடிய இடமாக சிலுவை நமக்கு அமைந்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை பாருங்கள். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு
மடமையாகவும் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த சிலுவை என்பது துன்பத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றுகிறோம். மகிமையாய் வீற்றிருந்த ஆண்டவரையோ அல்லது உயிர்த்த நிலையில் வருகிற ஆண்டவரை பற்றி கொடுத்த செய்தியினால் திருச்சபை ஊட்டம் பெறவில்லை. சிலுவையில் துன்பப்பட்ட அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பேசுகிறோம். அது யூதர்களுக்கு தடைக்கல்லாக இருக்கலாம், பிற இனத்தாருக்கு மடமையாக இருக்கலாம். அது எங்களுக்கோ மீட்பு தரும் செய்தி என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த புனித வெள்ளியை திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் இருக்கிற 27வது வசனத்தை வாசிங்கள். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். எல்லோரும் சிலுவையை அப்படித்தான் பார்த்தார்கள். இயேசு சிலுவையில் தொங்கிய பிறகுதான் தடைக்கல்லாக அவமானத்தின் சின்னமாக காணப்பட்ட சிலுவை மீட்பின் சின்னமாய் மகிமையின் சின்னமாய் மாறியது. அன்பு பிள்ளைகளே, தந்தையினுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு, மகனுடைய அன்பின் வெளிப்பாடு சிலுவை. அந்த சிலுவையில் அனைத்து துன்பங்களையும் ஏற்று ஆண்டவர் தன் உயிரை தந்திருக்கிறார். யோவான் நற்செய்தியில் இருக்கிற 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தன் மகன் மீது அன்பு கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அப்படின்னா இது ரெண்டையும் பாருங்க. தன் மீது அன்பு கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தன் மகனையே கையளிக்கக்கூடிய நிலைக்கு ஆண்டவர் வருகிறார் என்றால், தன் மகன் மீது கொண்ட அன்பை காட்டிலும் அவர் நம் மீது கொண்ட அன்பு ஒருபடி மேலாக உயர்ந்து நிற்கிறதோ என்கிற எண்ணம் எனக்குள் தோன்றுகிறது. அன்புரை பிள்ளைகளே, புனித வெள்ளி என்று இன்றைக்கு நீங்கள் சிலுவை பாதையில் பங்கெடுத்திருப்பீர்கள். ஒவ்வொரு ஸ்தலத்தையும் கடந்து வருகிற பொழுது கண்ணீரோடு ஜெபித்திருப்பீர்கள். உங்கள் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். எப்பொழுது தன் சிலுவையை தானே சுமந்து கொண்டு வருகிற பொழுது அந்த கண்ணீருக்கு பதில் தருவார். இதே நாளில நாம் ஜெபிப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். யாருக்காக? அநியாய சிலுவையை சுமந்து கொண்டு வாழ்கிற எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். அநியாயமாக இந்த சமூகத்தில் சிலுவையை சுமத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சுமப்பவர்கள் இருக்கிறார்கள். அவப்பெயர்களை தீண்டாத வார்த்தைகளால் தீண்ட தகாதவர்கள் என்று சொல்லுகிறதெல்லாம் சிலுவையாய் மாறுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். ஒரு முறை நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரே முறையாக சிலுவையை சுமந்து மீட்பை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். நீங்கள் யாருக்கும் சிலுவையாக இருக்க வேண்டாம், அடுத்தவர்களுக்கு சிலுவையை சுமத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டாம். இன்றைக்கு நிறைய பேர் சிலுவையை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம உடனடியாக சிலுவைஞ்சோன்னே அந்த இயேசு தூக்கிட்டு அந்த சிலுவையை தோளில் தூக்கி வைக்கக்கூடிய அந்த சிலுவையாக நான் சொல்லவில்லை. வார்த்தை சிலுவைகளை நாம் கொடுக்கிறோம், அவமான சிலுவைகள் நாம் பிறருக்கு கொடுக்கிறோம், தீய செயல்கள் மூலமாக நாம் கொடுக்கிறோம். அவற்றையெல்லாம் ஆண்டவர் அந்த நாளில் இந்த பெரிய வெள்ளி என்று சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். உன்னை நேசிப்பது போலதான் உன்னுடைய சகோதரனை நான் நேசித்தேன். உனக்கு மீட்பை கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் என்னுடைய ரத்தத்தை சிந்தித்தேனோ அதற்கு இணையாகத்தான் அவருக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறேன். உன் சகோதரன் மீது சகோதரி மீது நீ சுமத்துகிற ஒவ்வொரு சிலுவையும் என் மீது சுமத்தப்பட்ட சிலுவையாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் உன் மீது காட்டிய அன்புக்கு பதில் அன்பு காட்டுவதற்கு உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை நான் கொடுக்கிறேன். அவற்றை பயன்படுத்தி கொண்டு என் சிலுவையின் பாரம் தனிய அன்பினால் இயக்கப்படக்கூடிய, அன்பினால் உந்தப்படக்கூடிய சமூகமாய் நம் மாற இந்த நாளில் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அதே நேரத்தில் உலகெங்கும் கிறிஸ்துவுக்காக நிந்தையை அனுபவிக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நாள் இந்த புனித வெள்ளி. தமிழக திருச்சபை எவ்வளவோ நிலைகளில் இன்னும் பாதுகாப்பான நிலையில் இருக்கிறோம். இந்தியாவினுடைய பல பகுதிகளில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக நிராகரிப்புகளையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். உலகெங்கும் எத்தனையோ நாடுகளில் இன்னும் கிறிஸ்தவம் முழுமையாக அங்கீகரிக்கப்படாமல் கொண்ட விசுவாசத்தை பிரகடனப்படுத்துவதற்கு சரியான வாய்ப்பு வசதிகள் இல்லாத இடங்களில கிறிஸ்துவுக்காய் துன்பப்படக்கூடியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். எல்லோரும் இன்புற்று வாழ இறைவன் படைத்த இந்த உலகில் இந்த புனித வெள்ளி என்று நாம் ஒவ்வொருவரும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக அன்பினால் இயக்கப்பட்ட சமூகமாய் இந்த உலகம் மாற வேண்டும். பாடுகளும் துன்பங்களும் கடந்து, அந்த பாடுகளும் துன்பங்களும் கடந்து புதிய வாழ்வுக்குள் நம்மை அழைத்து சொல்லக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய நாளாக இந்த புனித வெள்ளியானது நமக்கு இருக்க வேண்டும். இந்த உணர்வோடு நாம் பங்கெடுப்போம்.
இயேசுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களையும் பாருங்கள். அந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் நொறுங்கி இருக்கிற நிலையை பாருங்கள். அந்த உடம்பில் இருக்கிற இரத்தத்தினுடைய வலிமையை பாருங்கள். முகத்தில் இருக்கிற காயங்களை பாருங்கள். ஒவ்வொரு காயமும் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பே பிரதானம், அது நம் ஒவ்வொருவரிலும் ஊற்றெடுக்கக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அன்புக்கு, இந்த தியாகத்திற்கு கைமாறாக நம்ம எதை கொடுக்க போகிறோம் என்பதை நம்ம யோசிக்க. எனக்கு இந்த பாடல் ஞாபகத்திற்கு வருகிறது. அதை கூட பாடலான்னு நினைக்கிறேன். ஏதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. ஏதை நான் தருவேன் இறைவா, கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே கல்வாரி மலையில் நினைந்தாயோ. ஏதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. ஏதை நான் தருவேன் இறைவா, ஏதை நான் தருவேன் இறைவா. இயேசுடைய இதை அன்புக்கு ஈடாக எதை தரப்போகிறோம்? இறைவனுக்கு உகந்ததை தரப்போகிறோமா? அந்த இறைவனுக்கு உகந்த காரியம் என்ன என்பதை இந்த சிலுவை பாதையில் பங்கெடுத்து ஜெபித்த நீங்கள், இரவெல்லாம் இறைவனோடு தனித்திருந்து ஜெபித்த நீங்கள், உயிர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிற நீங்கள், உள்ளூர உணர்ந்து இறைவனுக்கு எதை தருவது என்பதை நிறைவு செய்வோம், முடிவு செய்வோம். அதுதான் புனித வள்ளி நமக்கு தருகிற அழைப்பு. ஆமேன்.